உங்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எமது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்திருக்கின்ற இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் இனிமையான குடும்ப வாழ்வை, இனிய இல்லற வாழ்வை அருள வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன். நான் பதுளையில இருந்து போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் நோயை பற்றி அல்ல, பிரச்சனைகளை பற்றி அல்ல, பிரச்சனை இல்லாமல் எங்களுடைய குடும்ப வாழ்வை நாங்கள் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்பது பற்றித்தான் ஒரு சிறு கருத்துக்களை உங்களுடன் நான் பகிர விரும்புகிறேன். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இது பிடித்திருந்தால் மறக்காமல் யூடியூப்ல லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே பார்ப்பவர்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் 009477356245 மூலமாக வாட்ஸ்அப்பின் ஊடாக, இமோ ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். நான் நேற்று கூட என்னிடம் ஒரு தம்பதியினர் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்திருந்த போது உண்மையாக இருவருக்கும் இடையிலே திருமணம் முடித்து 1 வருடமும் 2 மாசங்கள் தான் ஆகிறது. இன்னும் அவர்களுக்கு பிள்ளைகள் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் அம்மாவினுடைய வயிற்றில் உருவாகவில்லை. இருவருக்கும் இடையிலே பல பிரச்சனைகள் இருப்பதை என்னாலே காணக்கூடியதாக இருந்தது. உண்மையாக சரியான கவலையாக இருந்தது. இந்த சிறு கருத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது என்னுடைய சொந்த கருத்தாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதும் உங்களில் ஒவ்வொருவரையும் பொறுத்து இருக்கின்றது. ஏன் இந்த திருமண வாழ்க்கை மிகவும் முக்கியம் என்று சொன்னால், உண்மையாக என்னுடைய ஒரு சொந்த அனுபவத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2019 ஆண்டு ஜூன் மாதம் 30 எனக்கு ஒரு பெரிய ஒரு சத்திர சிகிச்சை வயிற்றிலே நடந்தது. இதன் காரணமாகத்தான் என்னுடைய வயது பெரிதாக இருக்கிறது. பல பேர் அதை பற்றியும் கதைத்திருக்கிறார்கள். எனவே வயிற்றிலே இருக்கின்ற ஒரு கேணியாக்கு சத்திர சிகிச்சை, அதாவது குடல் இறக்கம் என்று சொல்லுவோம், சத்திர சிகிச்சை நடந்தது. உண்மையாக நடந்த பிற்பாடு ஒரு 35 தையல்கள் என்னுடைய வயிற்றிலே போடப்பட்டது. எனவே நான் இங்காலே அசைய முடியாது, அங்காலே அசைய முடியாது. எனவே என்னுடன் என்னுடைய மனைவியும் என்னுடைய 3 பிள்ளைகளும் இருந்தார்கள். அதே நேரத்தில் என்னுடைய 2வது பிள்ளை கூட, மகன் கூட என்னுடன் இருந்தார். முழு நேரம் கூட அவர் இருந்தார். உண்மையாக அவர் என்னை மிகுந்த கவனிப்புடன், மிகுந்த கவனத்துடன் என்னை பார்த்து கொண்டார். அதே நேரத்திலே அந்த விடுதியில வேலை செய்கின்ற மருத்துவர்கள், தாதிமார் சொன்னார்கள், டாக்டர், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி அமைந்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள். எனவே இந்த குடும்ப வாழ்க்கை என்று சொல்வது என்னவென்றால், இவ்வளவு காலமும் நான் செக்ஸை பற்றி தான் உங்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அது ஒரு பகுதி குடும்ப வாழ்க்கைக்கு. இன்னும் ஒரு முக்கியமான பகுதி இருக்கின்றது. ஏன் எங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை அவசியம் என்றால், ஒரு நோய்வாய்ப்பட்டு போகின்ற போது, சில நேரத்தில் நடக்க முடியாமல் இருக்கின்ற போது பல பேரை நான் கண்டிருக்கின்றேன். வைத்தியசாலையிலே பல பேர் இருக்கிறார்கள், வீதிகளிலே பல பேர் இருக்கிறார்கள். கேட்கின்ற போது, எங்கள் உங்களுடைய குடும்பம் என்று சொன்னால், டாக்டர், நான் சிறு வயதிலே பிழையான விடயங்கள் எல்லாம் செய்து குடும்பத்தை விட்டு பிரிந்து விட்டேன். இப்போது இந்த வயோதிப காலத்திலே நான் சரியாக கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை என்னாலே கேட்கக்கூடியதாக இருக்கிறார். எனவேதான் இந்த குடும்ப வாழ்க்கை என்பது, பாலியல் வாழ்க்கை என்பது ஒரு பக்கம். அதே நேரத்தில் எங்களுடைய முதிர்வு காலத்திலே, எங்களுடைய வயது போன காலத்திலே உங்களுக்கு ஒரு தண்ணியையோ அல்லது அவசரத்துக்கு எங்களை ஒரு வைத்தியசாலைக்கு கூட்டிக் கொண்டு போவதற்கோ எங்களுக்கு ஒரு மனைவி இருக்க வேண்டும், அல்லது எங்களுக்கு ஒரு கணவர் இருக்க வேண்டும், அல்லது எங்களுக்கு ஒரு பிள்ளைகள் இருக்க வேண்டும். இதற்காக வேண்டித்தான் இந்த குடும்ப வாழ்வு அவசியம். அதே நேரத்தில் இன்று பல பேரை நான் பார்த்திருக்கின்றேன். பல பேர் என்னிடம் வந்து சந்தித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வருவார்கள். 34, 35, 40 வயசு, ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணம் முடிக்கவில்லை. ஏன் திருமணம் முடிக்கவில்லை என்று சொன்னால், டாக்டர், பெண் பிள்ளைகள் சொல்லுவார்கள், எனது அப்பாவை பார்த்து அதன் பிற்பாடு எனது அப்பா போல கணவர் எனக்கு வாய்க்குமாக இருந்தால் எனக்கு சரியான பயமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவருடன் எவ்வளவு அம்மா என்னுடைய அப்பாவுடன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அந்த கஷ்டத்தை எனக்கு பட முடியாது. அந்த கஷ்டத்தை படுவதற்கு எனக்கு மனதிலே திராணி இல்லை, சக்தி இல்லை. என்றபடியால்தான் எனக்கு திருமணம் முடிக்க பயமாக இருக்கிறது.
அதே நேரத்திலே ஆண்களிடம் கேட்கால் அவர்கள் சொல்லுகிற மறுமொழி என்ன, டாக்டர் இப்போது ஒரு பெண்ணை வைத்து திருமணமாகி மனைவியாக நடத்துவது, அவரை கவனிப்பது என்பது மிகுந்த கஷ்டம். பெண் பிள்ளைகள் இப்போது அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், போன் பார்க்கிறார்கள், வேறு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்வதை என்னாலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நான் திருமணமாகி எனக்கு இப்போது 28 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. எனவே என்னுடைய திருமண வாழ்க்கையிலே நான் சொல்வது, திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப், மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். ஒரு மனிதனுடைய வாழ்வு முற்றுப்பெற வேண்டுமாக இருந்தால், சம்பூர்ணமடைய திருப்திகரமான இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு திருமணம் என்பது மிகவும் முக்கியம். இந்த திருமணம் என்பது மனிதராலேயோ கடவுளாலேயோ கண்டுபிடிக்கப்பட்ட மிக உன்னதமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்கள் யாராவது திருமணம் முடிக்காமல் விட்டால் உடனடியாகவே திருமணம் முடிக்க அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பெற்றோர், சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, அது ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம், பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், திருமண வயதை கடத்தி கொண்டே போவார்கள். அது இப்போது சொன்னால் சில பேருக்கு கோபம் கூட வரும். என்ன, மகனினுடைய அல்லது மகளினுடைய சம்பாத்தியத்திலே, அவருடைய உழைப்பிலே நாங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்ற ஒரு நோக்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். நான் அப்படி பல குடும்பங்களை என்னுடைய மருத்துவ வாழ்க்கையிலும் அல்லது சாதாரண வாழ்க்கையிலும் கண்டிருக்கின்றேன். கடைசியில என்ன நடக்கும், அந்த மகனுக்கோ மகளுக்கோ 40 வயசு வருகின்ற போது பெற்றோர் இறந்து விடுவார்கள். பெற்றோர், அம்மா அப்பா இறந்து விட்ட பிற்பாடு அந்த பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஒருவருமே இல்லாமல் போய்விடும். எனவே இந்த நன்னாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர், அம்மாமார், அப்பாமார், இவ்வளவு காலமும் நான் இந்த பாலியலை பற்றியும் செக்ஸை பற்றி தான் கதைத்துக் கொண்டிருந்த டாக்டர் இப்போது சரியாக மாறிவிட்டார் என்று நீங்க நினைக்க தூண்டும் என்றாலும் கூட என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு முக்கியமான காரணத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் எப்போதுமே ஒரு பார்டர் ரேஞ்சாக, ஒரு வரையறை இருக்கிற ஒரு வயசாக 30 வயசை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே 30 வயசு வருகின்ற போது உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஆண் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைக்கோ கட்டாயமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த திருமணத்தை நீங்கள் நிச்சயமாக நடத்தி பார்க்க வேண்டும். அதன் பிற்பாடு உங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ஆனால் பல பேர் இன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள், சரியான சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைய காலப்பகுதி ஃபாஸ்ட் காலம், மிக எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் ட்ரெஸ், ஃபாஸ்ட் டிராஃபிக், எல்லாமே ஃபாஸ்டாக வேகமாக இருக்கின்ற உலகமாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே ஏஐ காலம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அழகான ஒரு ஆணோ பெண்ணோ தேவை என்றால் அதை நாங்கள் ஏஐ மூலமாக அந்த அழகான பெண்ணையோ ஆணையோ உருவாக்கக்கூடிய காலத்தில் இருக்கின்றோம். எனவே எங்களுடைய ஆண் பிள்ளைகளாக இருக்கலாம் சரி, பெண் பிள்ளைகளாக இருக்கலாம் சரி, பல பேரை அவர்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாங்க. அவ்வாறு சந்திக்கின்ற போது ஒரு 30 வயசுக்கு மேலே போகின்ற போது அந்த ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கொஞ்சம் பிரச்சனைகள், தகாத பழக்கங்கள் அல்லது தகாத பாலியல் உறவுகள், பாலியல் தொழிலாளிகளுடன் சேருகின்ற உறவுகளை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். எனவே நேர காலத்துடன் திருமணம் செய்கின்ற போது, குடும்பமாக வாழுகின்ற போது எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு கொள்ளலாம். எனவே உங்களை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு முறைதான், only one time சான்ஸ் வந்திருக்கிறது, சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. எனவே ஒருக்கா கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை இந்த இனிய புத்தாண்டு நாளிலே அழகாகவும் ஒழுங்காகவும் வாழ கற்றுக்கொள்வோம். மற்றவருக்கு எவ்விதமான கரைச்சலும் இல்லாமல், பொறாமை, போட்டி, சண்டைகள், குடும்ப சண்டைகள் ஒன்றும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வோம். இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.